நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புகைப்படத்துறையில் நீண்ட அனுபவம் வாய்ந்த ஆறுசாமி. வணக்கம். புகைப்பட கலைஞராக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை சார்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோடது சற்று வித்தியாசமானது. அதாவது பள்ளி மாணவர்களை படம் எடுக்கிறது, அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணி இங்கிருந்து இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று அங்க இருக்கிற பள்ளிகள் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான பணியை செஞ்சுட்டு வரீங்க. எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகம் வருது. நீங்க எவ்வளவு சிறந்த கலைஞராக இருந்தாலும் எதுக்கு ஒரு மாநிலம் ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தரை கூப்பிடுற அளவுக்கு அதுல என்ன அவருடைய ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் இருக்கா? கண்டிப்பா இருக்குது. சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே இங்க தமிழ்நாட்டில் நம்மள மாதிரி நிறைய செயற்கை ஆள் இருக்கு. அங்க இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு நல்ல ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆளு கம்மியா இருக்குன்னு சொல்லணும். இப்போ ஒரு தடவை நாங்க இந்த மாதிரி போய் அங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா சப்போஸ் பூனே, ஒரு போபால், எங்க வேணா டெல்லிங்க, பாம்பே, எல்லா பக்கமும் எங்களுக்கு அழைப்பு வருதுங்க. ஸோ நாங்கள் போய் எவ்வளோ மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமோ, ஃபாஸ்ட்டாக, அங்கே அதோட பெட்டராக ஒரு ஸ்கூல் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடனே அடுத்த பிரான்ச் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஃபுட் அவங்களுடைய வேற ஸ்டேட்டில் இருக்கிற பிரான்ச்சுக்கு கூட எங்களை அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. சரி, ஒரு பள்ளி குழந்தைகளை புகைப்படம் எடுக்கிறதுங்கிறதுக்கு எந்த விஷயங்கள்லாம் கவனிச்சு? அது வெளியிருந்து பார்க்கறது வேணும், அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியல. ஒரு 50 குழந்தைகளை நீங்கள் எல்கேஜி குழந்தைகளை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள இருக்கு. அவங்கள மிரட்டியும் வேலை வாங்க முடியாதுங்க. அப்போ அவங்கள பக்குவமாக கெஞ்சி கூத்தாடி அப்படியே ஒவ்வொருத்தரையும் அது நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க சார். பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிளாஸ் இருக்குங்க, ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட்டு, அதெல்லாம் எடுத்து முடிக்கணுங்க. அப்போ அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கணும், அதே சமயத்தில் அவங்களும் மனசு ரொம்ப வருத்தப்படும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி ஒரு லைஃப் லாங் அவங்க மெமரியை வச்சிருக்குது. ஒரு ஹாப்பினஸ்ஸாக சிரிச்ச முகத்தோடு இருந்தால் தான் அவங்களுக்கு லைஃப்பில் எப்போ எடுத்து பார்த்தாலும் அவங்க ஆஹா இந்த ஃபோட்டோ எவ்வளோ நல்லா இருக்கு, நான் குழந்தையா இருக்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்குமே அப்படிங்கிற நினைவுகள் ரிப்பீட் பண்ணக்கூடியது இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட். அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ சிறப்பாக அந்த 10 நிமிஷத்துல நம்ம எவ்வளோ சிறப்பாக எடுக்க முடியுமோ அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுவே நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி வேற யாரும் அங்கே பண்ணுறது இல்லைங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இருக்கிறதுல குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாங்க. அப்புறம் அது அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்குது, சின்ன குழந்தையில இருக்கிறது அப்படிங்கிறது. அதனாலே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். நாங்கள் அதாவது அந்த குழந்தைகளை வச்சு எடுக்கிற பொறுமை பல பேர் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதுவே எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுது. அப்போ அதை நம்ம ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெரி ஆகாத பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது நம்மளுடைய. இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த குரூப் ஃபோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் ஞாபகார்த்தமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த குரூப் ஃபோட்டோவில் எனக்கு பார்க்கும்போது நோட்டு போகணும், ஒரு பெரிய கூட்டத்தில் எல்லாம் ஒரு எறும்பு சைஸில் ஒரு தலை தெரியும். இதில் இதுக்கு ஒரு விஷயம் அப்படி இல்லைங்க. அதாவது நம்ம அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ 100 பேர் இருந்தாலும் இந்த 100 பேருடைய ஃபேஸும் அப்படியே கண்ணு முதல் கொண்டு கிளியராக இருக்கிற மாதிரி எடுக்கிறது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. லேட்டஸ்டாக டெக்னாலஜி அதுக்குன்னு ஸ்பெஷல் ஒரு லென்ஸ் இருக்குங்க. அந்த லென்ஸ் போட்டு எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக அது குவாலிட்டியை கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா பெரிய பேர் குரூப்பில் 200 பேர் 300 பேர் பார்லிமெண்ட் அங்கெல்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி தான் சார். நல்லா அதுக்குன்னு ஸ்பெஷல் லென்ஸ் வச்சு நல்ல லைட்டிங், பேக்ரவுண்டு, ஃபோட்டோகிராஃபிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் கையில் மட்டும் இல்லைங்க. பேக்ரவுண்ட், கிளைமேட், லேபு, ஒர்க்கிங் எல்லாம் சேர்ந்தது தான். அதுவும் ஒரு குரூப் ஒர்க் மாதிரி தாங்க. இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிட்டி கொடுக்கணுமோ அவ்வளோ குவாலிட்டி கொடுக்கணும். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஒரு குரூப்பை ஒரு குறைந்த நேரத்தில் நீங்கள் அவகாசத்தில் சரி கட்டி எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த அனுபவமே சுவாரஸ்யமா இருக்கு. இங்க இவரு குள்ளம், இவரு உயரம், இவங்க மூஞ்சி தெரியல, இவங்க எல்லாரும் எடுக்கும்போது இவங்க அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த அனுபவங்களை சொல்லுங்க. அது சின்ன குழந்தை தான் அந்த மாதிரி ரொம்ப குறும்பணும். அதுக்குன்னு சில குழந்தைங்க இருக்குங்க, இந்த ஃபோட்டோவில் அப்படி வாய் அப்படி சுழிக்கிறது, அந்த குறும் பண்ணுறதுங்க. அடுத்த குழந்தை என்ன வண்டி விடுறது, திடீர்னு ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துன்னு பார்த்தோன்னா கரெக்டாக அந்த நான் ரெடி 1 2 3 சொல்கிறப்போ டக்குன்னு கையில் இடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. அப்படியே விழு ஃபோட்டோ ஆயிடுச்சுங்க. அதையும் எல்லாம் லைக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்குங்க அவங்களுக்கு.
அப்போ தெரியுது இல்லைங்க, ஃபோட்டோ வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அதனுடைய சுவாரஸ்யமான நினைவுகள் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபோட்டோ. உங்களுடைய தொடக்க காலம் இந்த புகைப்படத்துறையில் உங்களுடைய தொடக்க காலங்கிறது ஏதாவது தொடக்கம்னா இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து நான் ஒரு சாதாரணமான ஃபேமிலி வந்து கிராமத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் குருநாதர் எங்கேன்னு சொல்லுங்க? கரெக்டூர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லிங்க. கரெக்டூர் அப்படியே ஒரு சின்ன வில்லேஜில் இருந்தாங்க. அப்போ எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து எங்கள் குருநாதருடைய அக்கா இருக்கிறாங்க. அவர் வந்து குன்னூருங்க. ஆக்சுவலி 2 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிங்களுக்கு. எங்கள் குருநாதர் கண்ணன் சேகர் சொல்லிப்பட்டு. அப்போ அவர் இந்த மாதிரி வெக்கேஷன் லீவில் ஊருக்கு வந்தப்போ என்னை பார்த்தாரு. நாங்கள் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுருக்கும்போது ரொம்ப பிடிச்சி போய் நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தான் எனக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலங்க. நைட்டெல்லாம் கழுவுவோம். சாதாரண ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு படம் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உருவம் வந்துடுங்க. அதே ஒரு நமக்கு இன்னும் வந்து ஆவல் அதிகமாக தோணுது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒன்றை பார்க்கும்போது நமக்கு இதில் இவ்வளோ வேலை இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தோணுங்க. அப்போது இன்னும் ஆர்வம் அதிகமாகி அப்போவே ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் அவங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, நைட்டெல்லாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே குன்னூர்லையே? அவர் வந்து ஒர்க் 100 மீட்டர் சொந்த ஊர் இருங்க. அவர் வெளியே இதே மாதிரி ஹைதராபாத் இருந்தார். அப்பவே வந்து சின்ன வயசுலேயே நார்த்தெல்லாம் போக முடியும். இந்த எந்த மாதிரி புகைப்படங்கள் எடுப்பார் அவர்? எந்த மாதிரி அவரு இதே மாதிரி ஸ்கூல்ஸு காலேஜ் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்தாருங்க. அப்போ அதே வந்து நம்ம சிறப்பாக எல்லா பக்கம் போய் பண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் புதுமையாக பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அவங்க அக்கா பையங்களோட நானும் அவரும் அசோக் குமார் சொல்லிட்டு அவரும் நானும் பார்ட்னர் இருந்துச்சு. அப்போ அதை வந்து இன்னும் அவர் ஹைடெக்காக பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்னும் சொல்லி கொடுத்தாருங்க. அதை இன்னும் விரிவாக்கமாக டெல்லி, ஆசாம் அப்படின்னு இன்னும் விரிவாக்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, முதல்ல நீங்கள் தனியாக படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிற எந்த காலத்துக்கு? தனியாக படம் வந்து 87 நான் வந்து தனியாக வர ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் அவர் விட்டாங்க. அப்புறம் தனியாக வந்து அப்போ கலர் வந்த புதுசுங்க. இந்த அளவுக்கு டிஜிட்டல் அப்படிங்கிற சிஸ்டமே கிடையாதுங்க. அப்போவே வந்து அப்போ இருக்க ஒரு 14-15 வயசு இருக்குங்க. தனியாக தான் போகிறது பயந்தானுங்க. இருந்தாலும் துணிஞ்சு போய் நார்த்து முதல்ல இந்த ஆந்திரா தான் போனோம். பக்கமாக போயிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா வெல்கம் இருந்துச்சுங்க. பரவாயில்லையே, இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து ஒர்க் பண்ணுற அப்படின்னு ஸ்கூல்காரில் நல்லா ஆவல் காட்டி நல்லா. எந்த அடிப்படையில் உங்களை கூப்பிட்டாங்க முதல்ல? அப்படி வாய்ப்பு எப்படி கிடைச்சி? இப்போ பார்த்தா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கானே அப்படின்னு அவங்க கூப்பிட்டு என்ன விவரம் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி, ஓ அப்படியா, நீ என்னப்பா ஃபோட்டோ எடுப்ப, உனக்கே நீயோ ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருக்கிறேன், நீ உன்னால் எப்படி எடுக்க முடியும்னு, நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா எனக்கு மேற்படி எடுக்க சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னேன். உடனே அவர் அப்படியே சொல்லிட்டு அவங்களும் விளையாட்டாக கொடுத்தாங்க. நானும் அதை எடுத்து கொடுக்க முடியும். அவங்களுக்கே ஆச்சரியம், பரவாயில்ல இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு மேற்படி அந்த ஒரு ஸ்கூலை வச்சு நிறைய ஸ்கூல்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சென்டர்ஸ் நிறைய அப்படியே வந்துச்சு. இப்போ இந்த ஸ்கூல் சார்ந்து எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சீசனல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது வருடத்தோட நிறைவு அந்த மாதிரி தான் அவங்க அதில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. அப்போ மற்ற நாட்கள் என்ன பண்ணுவாங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சுங்க. இயர் 2 தான் நான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அப்படியே போக போக நம்ம வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆக என்னால் வர முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன் வர முடியலன்னு நான் கேட்கும்போது என்னால் டைம் பத்துறதில்லை, உங்களால் எந்த பாயிண்ட்ல வர முடியாது, நான் வேணா உங்களுக்கு வேறு டைமில் பிகினிங்லேயே எடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் எப்போ வந்து எடுத்துருந்தா சரி நீங்களே வாங்க அப்படின்னு அவங்க நீங்கள் என்ன டைமுக்கு உங்களுக்கு ஒத்து வரணுமோ அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அதுலேருந்து நான் வந்து ஒரு ஜூன்லேருந்து ஜூலை அப்படின்னா புனே, ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் அப்படின்னா போபால், டிசம்பர் வரைக்கும் ராய்ப்பூர், அப்புறம் ஜனவரிக்கு மேலே அஸ்ஸாம், தமிழ்நாட்டில் மார்ச் ஏப்ரல் அப்படின்னு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி லெட்டர் போட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அது அவங்களுக்கு சௌரியம் போகுது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியும் அந்த நம்மளுடைய இதுவும் தான் பார்க்குறாங்க ஒர்க்கு. அப்போ பெரும்பாலும் ஒரு ஏரியா அப்படின்னா ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க? கண்டிப்பாங்க. எவ்வளோ நாள் அது மாதிரி ஒரு எவ்வளோ? ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் 3 மாதம் ஆகுங்க. ஆனால் இப்போ வந்து இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஸ்பீட் போஸ்ட், லெட்டர்ஸ், ஃபோன், மொபைல், எஸ்எம்எஸ் அப்படி இருக்குன்னா ரொம்ப குயிக்காக வேலையாடுது. முதல்ல போய் நேரடியாக அவங்க கூட பேச வேண்டியிருக்குங்க, ஃபோட்டோஸ் காட்டி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்ரோச் பண்ணிருக்கு. இது நாள்படையில் நம்மளுக்கு வந்து பழக்கமாயிடுது அவங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலே ஓகே ரைட் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் எடுத்த ஒரு ஸ்கூல் போய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க,
அங்கே இருந்த பிரின்ஸ்பலும் போயாச்சுங்க, அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்களும் போயாச்சு, அங்கே இருந்த டீச்சர்களும் போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நான் தான் இங்கே பழசா இருக்கேங்க. இது எல்லாருமே மாறிட்டாங்க ஒரு கட்டத்துலையும். ஆனாலும் அந்த நம்மளுடைய இந்த ஒர்க்கு போயிட்டே இருக்கு கண்டினியூட்டி. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாலே இல்லைங்க, ஆனால் நம்ம ஒர்க் அப்படியே போயிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த நிறைய ஸ்கூல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்போ எப்போவோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு முன்னாடி உட்காந்து அவங்க குழந்தைகளோட போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூல் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பேச்சு வைக்கலாம், எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அடாடா அப்படியா அப்படின்னு நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அந்த ஸ்கூலில் நான் ஃபோட்டோகிராஃபர் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு. இப்போ அவங்க குழந்தைங்களும் அதே ஸ்கூலில் படிக்கிறீங்க, அதே ஸ்கூலில் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஒரு ஜெனரேஷனே மாறிடுச்சுன்னு போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த புகைப்படத்துறை சார்ந்து இந்தியாவோட பல மாநிலங்களுக்கு பயணம் செய்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சது. அதில் ஒவ்வொரு மாநிலம் பற்றியும் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈஸ்ட் சைடு போகணும் சார், ஏர்லி மார்னிங் ஆகிடும். அதனால் இங்கே இருக்கிற குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் லேட்டாக தான், கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க, பின்வாங்கி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட ஒரு 10 வருஷம் பின்வாங்கி இருக்கிறாங்க. அதே மேற்கு போக போக நம்மளோட ஒரு 10 வருஷம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க. இப்போ பூனே பாம்பே எல்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து லேட் நைட் மட்டும் முடிச்சுருக்கிறாங்க சார். குழந்தைகளும் சரி பேரண்ட்ஸும் சரி எல்லாரும் வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கெல்லாம் 5 o'clock இருட்டாயிடுதுங்க. அதனால் இங்கெல்லாம் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கிறாங்க. அது ஆனால் மக்கள் பழக்கத்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மேற்கு போக போக ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, ஹாய் ஹலோ அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி இல்லைங்க, ரொம்ப அட்ராக்டிவாக ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு பண்போட வர வச்சு ரொம்ப நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஒத்துழைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க